செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்க ஒருத்தங்க ஐடியா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில பண்ணாத பிசினஸ் கிடையாது, பார்க்காத தோல்வி கிடையாது. புத்தக கண்காட்சிக்கு புக் வாங்கணுங்கிறதுக்காக போனா அங்க பார்த்தா பெரியார் திட்டல ஒரு புத்தக கண்காட்சி போட்டாங்க. அங்க கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்தது. அங்க போய் 3 நாளா நான் ஸ்டால் போட்டு உட்கார்ந்துருக்கிறேன். 300 ரூபாய்க்கு தான் புக் வித்தது. கடுப்பாயிருச்சு. நான் போய் கோபப்பட்ட ஆர்கனைசர்ஸ்ட்ட, சார் என்ன சார் நீங்க ஃபுட் இல்ல, ஸ்நாக்ஸ் இல்ல, டெல்லி அப்பளம் இல்ல, அப்புறம் எப்படி பாக்கிறதுக்கு வருவாங்க புக்ஸ் வாங்குவாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ வேணா ஸ்டால் போட்டுக்கையா, எனக்கு ரெண்ட் வேணான்னு டக்குன்னு ஒரு அரேபியன் ஹட்டை போட்டு அவங்களோட ஈபிலேயே எடுத்து ஒரு மைக்ரோவேவ் அவனை போட்டு எதையாவது நம்ம விக்கணுமே, என்ன பண்றது? சரி, அந்த ஏரியால டீ கடை இருக்குன்னு பார்த்தா டீ கடையே இல்ல. எக்மோர்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு டீ கடை, ரொம்ப பேடா டீ போட்டார். அந்த டீயை மனுஷனால குடிக்கவே முடியாது. அவர் டீ கடையை சாத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி சாத்துற பிறகு அவர்கிட்ட போய் பேசுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு மோசமா டீ போடுறீங்க? அவர் என்னை பார்த்து, யோ உனக்கு என்னையா பிரச்சனை, நீ என்னையா இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்து என்கிட்ட மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னேன், அண்ணன் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் உங்களுக்கு, நான் ஒரு அட்வான்ஸா ஒரு கேஷ் தரேன், ஒரு கண்டெய்னர் தரேன். தண்ணி கலக்காம ஏலக்காய் போட்டு இஞ்சி தட்டி போட்டு நான் சொல்ற பதத்துல நாட்டு சக்கரை போட்டு எனக்கு ஒரு 100 டீ கொடுங்க, அட்வான்ஸா இருந்தாங்க, கேஷ் வச்சுக்கோங்க. அவர் அசந்துட்டார். சரி ஓகே, 100 டீ கொடுத்தார். ஒரு டீ 5 ரூபாய்க்கு அவர்கிட்ட வாங்கினேன். உள்ள கொண்டு போறேன். கொண்டு போய் என்னுடைய அரேபியன் ஹட்ல அதே டீயை பேப்பர் கப்ல ஊத்தி என் தலைக்கு மேல ஒரு தொப்பி போட்டுக்கிட்டேன், கையில கிளவ் போட்டுக்கிட்டேன். தமிழ் மூலிகை தேநீர் 25 ரூபாய்க்கு வித்தேன். 2 நிமிஷம் கூட இல்ல, எல்லாரும் குடிச்சிட்டாங்க. அதுல ஒரு பப்ளிஷர் சொன்னார், தம்பி டீனா இது டீ, இந்த வெளியில ஒரு டீ கடைக்காரன் போடுறான், கழுத மூத்திர மாதிரி போறான் தம்பி, உங்ககிட்ட கத்துக்கணும் தம்பினார். குடிச்சிட்டான். போடு. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ விற்க ஆரம்பிச்சேன். வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டால் போனேன், டி நகர்ல போனேன். சார் எனக்கு ஹாட் பாக்ஸ் நிறைய எனக்கு போலி வேணும், இது தீர நான் ஆள் அனுப்பி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு போலி 3 ரூபாய் 50 பைசாக்கு அங்க வாங்கினேன். அதே போலியை கொண்டு போய் பேப்பர் பிளேட்ல வச்சு மேல வடிவேல் சொல்ற மாதிரி கொத்தமல்லியை தூவி சீஸ திருக்கி போட்டு சாஸ்ல ஆன் எழுதி தமிழ் மூலிகை போலின்னு வித்தேன். 3 ரூபாய் 50 பைசாக்கு வாங்கின போலி 35 ரூபாய்க்கு வித்தேன். ஒரு பப்ளிஷர் கேட்டார், தம்பி இங்க மட்டும் தானா வெட்டிங் ஆர்டர் எல்லாம் எடுப்பீங்களா? எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்றீங்க, ஏன்னா வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டாலை விட நீங்க நல்லா பண்றீங்களே. சார் வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டாலே தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அந்த 10 நாள்ல ஒரு விஷயம் புரிஞ்சது, எனக்கு 300 ரூபாய்க்கு தான் புக்ஸ் வித்தது. ஆனா என்னுடைய அந்த ஸ்நாக் கவுண்டருடைய டர்ன் ஓவர் இருக்கு பாருங்க, எங்க வீட்டுல ஷாக் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு, இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன பிடிச்சதுங்கிறத விற்கிறதுக்கு பதிலாக உலகத்துக்கு எது பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம விற்கணுங்கிற லெசனை நான் கத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் டு மை இன்ஜினியரிங் கரிக்குலம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு டெஃபினட் ஸ்டார்ட் இருக்கு, ஒரு டெஃபினட் எண்ட் இருக்கு. ஒரு ப்ராசஸ் தான் என்ன, ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன, எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி லெவரேஜ் பண்ணணும், ஒரு லாஸ் எப்படி காம்பன்சேட் பண்ணணும், ப்ராஃபிட்டை தலைக்கு எடுத்துக்காம எப்படி மனசுக்கு எடுத்துக்கணுங்கிறது எல்லாத்தையுமே இன்ஜினியரிங்ல கத்துக்கிட்டேன். இன்ஜினியரிங் சிலபஸ் மட்டும் கத்துக்கவே இல்லை. பட் அதனுடைய லைஃப் கடைசி லாஸ்ட் மந்த் வரைக்கும் கூட ஹெல்ப் பண்ணுச்சு. புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய், ஒவ்வொரு ஸ்கூல்ல போய், மான்ஃபோர்ட்ல போய் 2 பஸ் மாறி போய் அந்த ஃபாதர் கிட்ட கெஞ்சுவான், இது எஜுகேஷனல் புக்ஸ், இது எப்படியாவது நீங்க வாங்கிக்கங்க. அவர் ஓகேப்பா நான் யோசிச்சு சொல்றேன், இந்த யோசிச்சு சொல்றேன்னு கேட்கறதுக்காக 2 பஸ் மாறி 12 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் அவரை போய் பார்த்த அனுபவம் இருக்கு பாருங்க. அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிதானிச்சேன். நாம போய் ஒருத்தரை பாக்குறோம், அப்ப அவருடைய சாய்ஸ்ல ஒன்னா இருக்கிறோம், அவரு நம்மள பார்க்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், டிஜிட்டல் பிரசன்ஸ் வேணுங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன்.